கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா என்ன இது, இந்த மாமா நம்மளை இப்படி விரட்டி விட்டாரு, அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருக்காங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் ரம்யா வந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்க, எனக்கு என்னமோ இந்த ரியா இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வந்துருச்சு, அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அப்போ அதான்மா மாமா கூட என்னை விரட்டிட்டாரு, எனக்கு கொத்து சாவி கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை என் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரி இந்த ரியா தான் வந்துட்டு தீபாவை கடத்திட்டாலா என்ன, அதனால தான் அங்கே வீடே பரபரப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோடி, ஆனால் காலையில் எங்கேயே கிளம்பி எங்கே போனா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, அதனால தான் இந்த ரம்யா டவுட் பட்டு இவளை பார்க்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னைக்கும் இல்லாத திருமுகமா இன்னைக்கு எதுக்கு அவள் வந்துட்டு இங்கே வாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அதுக்கடுத்து அந்த ரியா வர்றாங்க. ரியா உண்மையை சொல்லு, நீ என்ன அந்த தீபாவை கடத்தினியா, நீ என்னென்ன பிரச்சனை தான் இழுத்து வைக்க போறியோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்னது நான் கடத்தினா என்ன உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா, நான் என்ன அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி எல்லா பிளானையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ கடத்தலையா அப்படின்னு கேட்க, நானா கடத்தலை அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு பொய் சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு யார் இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க, ஏமா ஒருவேளை இந்த ரம்யாவே பண்ணியிருப்பாளோ, கார்த்தியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொண்டுனதுக்காக தீபாவை கடத்தி க்ளோஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவள் செய்யக்கூடிய ஆளு தாண்டி அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மீனாட்சி வந்துட்டு லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ரியா. என்ன லவுட் ஸ்பீக்கரில் போட்டையா, எனக்கும் அது நல்லதான், நான் சொல்கிற விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டீங்கன்னா நல்லதாக போயிடும், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, முதல்ல எனக்கு ஃபோன் போட்டேன் அதை வந்துட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தீபா வந்துட்டு கடத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாவி நீலாம் வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டேன், முதல்ல என் அத்தையை வந்துட்டு சுட்ட, இப்போ தீபாவையும் கடத்திட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களுக்கே கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு கண்டபடி பேசாத, நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க எதுனாலும். தீபாவை கடத்திட்டேன், அவள் வந்துட்டு உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னா நான் ஆனந்தோட ஒய்ஃபாக அந்த வீட்டில் அங்கீகாரத்தோட அதுவும் மூத்த மருமகளாக இருக்கணும், அதுக்கு வந்துட்டு என் வாழ்க்கையை விட்டு நீ விலகி போயிரு, இதைத்தான் கேட்குறேன், நான் வேறு எதுவுமே கேட்கவே இல்லை. அப்படி நீங்கள் என்னை அந்த வீட்டுக்குள்ளே இருக்க அலோ பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு தீபாவை உயிரோட விட்டுருவேன், இதை தவிர வேறு ஏதாவது சொல்லி பார்த்தீங்கன்னு வை, அவள் பொணமாக தான் உங்கள் வீடு தேடி வருவா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் மீனாட்சி வந்துட்டு ஆனந்தையே பார்க்குறாங்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக கார்த்தி எல்லாருமே சேர்ந்து தீபாவை காப்பாற்றி கூட்டு வந்துடுவாங்க, எவ்வளோ தைரியம் தான் நீ தீபாவை கடத்திட்டு பாப்பா, கடத்திட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் கடத்திட்டேன், நான் தான் சொன்னேன்ல 24 மணி நேரத்துக்குள்ளே தூக்க வேணும், அதான் தூக்கிட்டேன், என்னை பற்றி உங்களுக்கு யாருக்கும் இன்னும் சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு ஐஸ்வர்யா அதெல்லாம் ஸ்பீக்கரில் போட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. கார்த்தியோட அப்பா அருண் ஆனந்த் எல்லாருமே இருக்காங்க. ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே நினைக்காங்க, அடி பாவி நான் உங்ககிட்ட அத்தனை தடவை கேட்டேனடி, வாய் கூசாமல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ நெஞ்செழுத்தத்தில் பேசிகிட்டு இருக்கா பாரு, நாரவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மனசுக்குள்ளே வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. போச்சு இவளால் நம்ம மாட்டிக்கிறோமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க, மீனாட்சி வந்துட்டு ஒரு மாதிரி யோசமானிக்கே இருக்காங்க. நீ வந்துட்டு செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தான் வேணும், அதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வருவேலாம் நினச்சி கூட பார்த்துருவத, கண்டிப்பாக வந்துட்டு தீபாவை நாங்கள் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. அதாவது மக்களே ஒன்று மட்டும் தெரியுது, மாறு வேடத்துக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால் அப்படின்ற மாதிரி அந்த சாமி பக்தி குறி சொல்லுதல் இது எல்லாத்துக்கும் உண்டான மரியாதையே போச்சு. அடுத்தடுத்த சீனில் வந்துட்டு கேவலப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க. குறி சொல்கிற அம்மா என்னென்னா பொய் சொல்லி காசு வாங்குற மாதிரி, அங்கே என்னென்னா சும்மா வந்துட்டு ஒரு சாமியார் வேஷம் போட்டால் மாறு வேடமா நம்பி கூடையே போயிடுவாங்களாம். அப்போது அந்தளவுக்கு ஹீரோயினியை வந்துட்டு மக்கு மடசாமின்னு சொல்லிட்டு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சும்மா ட்ரெஸ்ஸு மாற்றினா தெரியாதா, அது ரியான்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியுது, கேட்டால் யாராலையும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாதா, ஒரு லாஜிக்கே இல்லாமல் சீரியல் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. சாமி மேலே உள்ள நம்பிக்கை கூட இவங்க சீரியலை பார்த்தா கெட்டு போயிடும் போல். ஆனால் நல்லதோ கெட்டதோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரம்யாவோட பிளானை நடக்க விடாமல் இந்த ரியா ஏதோ வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நல்லது. இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.